மீடியால இருக்கீங்க, எஜுகேட்டடா தான் இருப்பீங்க. 4000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆன லியோ எப்படி சார் 148 கோடி வரும்? 11,000 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணிருக்க. ஹிந்தி நம்மளை விட மார்க்கெட்டிங் நெட்வொர்க் ஜாஸ்தி. 21 ஸ்டேட்ல ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ் படம் அப்படி கிடையாது, மாநில மொழி தான் தமிழ். 11,000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆன ஷாருக்கான் படமே 120 கோடி தான் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனா இருக்கு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாமே அவங்களுக்கு ஜெயிலரை முண்டனும் ரஜினியை முந்திட்டோன்னு. தீஸ் அட்ட பிளாப் ஆக்டர் யாருன்னா விஜய். இது நான் சொல்லக்கூடாது, ஆனா இன்னைக்கு சொல்ல வைக்கிறாரு, அவ்வளவுதான். தொடர்ந்து பிளாப்ப கொடுத்துட்டு இருக்காரு. பீஸ்ட்னு ஒரு அட்ட பிளாப்ப கொடுத்தாரு, நெல்சனுக்கு தலைவர் வாழ்வு கொடுத்தாரு. இப்ப லியோன்ற ஒரு பிளாப்ப கொடுத்திருக்காரு. லோகேஷ் கனகராஜுக்கு தலைவரை தான் வாழ்க்கை கொடுக்க போறாரு. வாரிசுன்ற ஒரு அட்ட பிளாப்ப கொடுத்தாரு. சோ பிளாப் ஸ்டார் விஜய். ஓப்பனா சொல்லுவேன், எங்க வந்தாலும் சொல்லுவேன், நீங்க ஒளிபரப்புறீங்க. மாஃபியா கும்பலையும் வலை பேச்சு அந்தன பிஸ்மி எல்லாம் உட்காந்துன்னு அட்ட நடிகரை டீக்ரேட் பண்ணிக்கிட்டு பப்ளிக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நானும் எஜுகேட்டட், நாங்க பாத்துட்டு இருக்கோம், பல இடங்கள்ல நாங்க பாத்துட்டு இருந்துட்டு வரோம். விஜய்லாம் எவனே தெரியாது சார். தமிழ்நாட்டுல உன்ன போலாம், குண்டு சட்டி குதிரை ஓட்டுனவே கும்மிடி புண்டிதான்னா தெரியாது எவனுக்கும். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஜெயிலர் தான் டாப்ல இருக்கு. யாரு? தில்ராஜுவே சொல்றாரு. யாரு தில்ராஜு? வாரிசு ப்ரொடியூசர். அவரே என்ன சொல்றாரு? ஜெயிலர் தான் வசூலாயிருக்கு. உன் பேரு லியோவும் வரல, வாரிசும் வரலையே. யோசிச்சு பாருங்க. அதனால தலைவருடைய படங்கள் எதுவுமே அவரை